ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பன்னீர் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, ஏன் சாதத்துக்கு கூட சூப்பராக இருக்கும். ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சின்ன குழந்தைங்களாம் நல்லாவே சாப்பிடுவாங்க. கறி குழம்பை விட இது மிஞ்சிடுங்க. வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் குக்கர் வச்சுருக்கேன். குக்கரில் ஒரு 2லேருந்து ஒரு 3 டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். அந்த எண்ணெய் சூடானதும் அதில் 2-3 பட்டை, 3-4 கிராம்பு, 2 ஏலக்காய், 1/2 ஸ்பூன் சோம்பு, பிரியாணி இலையை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன், ஒரு பெரிய இலையை. அதை இதில் சேர்த்துக்கலாம். அது பொரிஞ்சு வந்ததும் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் பெரிய வெங்காயம் 3லேருந்து 4 வெங்காயம் எடுத்திருக்கேன். ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஏன்னா இது ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டோன்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ நம்ம தக்காளி இதில் சேர்த்து வதக்கணுன்னா அது அந்தளவுக்கு கிரேவி கெட்டி கொடுக்காது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா தக்காளியை நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். நான் அதுக்கு 2 தக்காளி சேர்த்துருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி தோல் சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். 4-5 பூண்டு உரிச்சிட்டு அதையும் எடுத்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து மிக்சியில் அடிச்சிக்கலாம். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தனியாக வதக்கிறத விட தக்காளியோட நம்ம சேர்த்து அரைச்சோன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். மனமே செம்மையாக இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதில் நல்லா கலரி விட்டுக்கலாம். நம்ம பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் கலரி விட்டுக்கலாம். கலராமல் விட்டோன்னா நம்ம அடி பிடிச்சிரும். ஏன்னா பேஸ்ட்டாக அரைச்சிருக்கோம் இல்லையா, அதனால் நம்ம கலரி விட்டுக்கலாம் ஒரு 2 நிமிஷம். கொஞ்சம் நல்லா சுண்டி வர மாதிரி தெரியும். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் வந்துடுச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலாலாம் இதில் கலந்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம இதில் மசாலா கலந்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்திருக்கேன், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா. இது கறி குழம்பு மாதிரியே இருக்குங்க. நம்ம கறி குழம்பு வைக்கிற டேஸ்ட்டு விட தாண்டி இது டேஸ்ட்டு கொடுக்கும் மசாலாலாம் சேர்த்தோன்னா. இதனால் அந்த மசாலாலாம் கலந்து விட்டு நம்ம ஒரு வாட்டி கலரி விட்டுக்கலாம். நம்ம கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து இதை ஒரு 2 நிமிஷம் நம்ம கலரி விட்டுக்கலாம். கலரி விட்டு நம்ம இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். நான் நல்லா கலரி விட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். கொதிக்க வச்சுன்னா நல்லா சுண்டிடும். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் வந்துடுச்சு. நல்லா கெட்டியாக வந்துடுச்சு. இதே நம்ம தக்காளியை வதக்கி செஞ்சோன்னா இந்த அளவுக்கு கெட்டி கொடுக்காது. பேஸ்ட்டாக அரைச்சி நம்ம செஞ்சதுனால ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராகவும் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ திக்னஸாக வந்துடுச்சுன்னு. நம்ம இந்த ஸ்டேஜில் பன்னீர் வச்சுருக்கோம் இல்லையா, அதை கட் பண்ணி சின்ன சின்ன பீஸாக இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம இப்போ இது பன்னீரில் சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி நம்ம கலரி விட்டுக்கலாம். ஏன்னா மசாலாலாம் பன்னீரில் இறங்கணும். அதனால் கலரி விட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம 1 செகண்ட் வச்சுருக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு மசாலாலாம் இறங்கி சுண்டிடுச்சு. ரொம்பவே நல்லா வந்துடுச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லியை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோன்னா அந்த அளவுக்கு அது மனம் இருக்காது. நம்ம கையால் கிள்ளி போட்டோன்னா இந்த கொத்தமல்லி வாசனை சூப்பராக இருக்கும். நம்ம இதுமாதிரி கையால் பிச்சு சின்ன சின்ன இதாக போட்டுக்கலாம். போட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது செய்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.